சென்னை நந்தனத்தில் நடைபெற்று வரும் 49வது புத்தக கண்காட்சிக்கு வருகை தந்த முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு வாசகர்களை சந்தித்து தனது புத்தகங்களில் கையெழுத்திட்டு வழங்கினார். அப்போது அவர் புதிய தலைமையிடம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். இளைஞர்கள் உள்ளூர் புத்தகங்களோடு நின்றுவிடாமல் உலக புகழ்பெற்ற வெளிநாட்டு எழுத்தாளர்களின் புத்தகங்களையும் வாசிக்க வேண்டும் என்றும் இது பரந்த சிந்தனையை உருவாக்கும் என்றும் தெரிவித்தார். காவல்துறை பணியில் சவாலான முடிவுகளை எடுக்க புத்தக வாசிப்பு தனக்கு பெரிதும் உதவியதாக அவர் குறிப்பிட்டார். தனது எழுத்துப் பணிகள் குறித்தும் புத்தக வாசிப்பு ஏன் அவசியம் என்றும் தனது கருத்துக்களை அவர் நம்முடன் பகிர்ந்து கொண்டார். காவல்துறையில் நிறைய அனுபவங்கள் எல்லாம் இருக்குது நமக்கு. அதெல்லாம் நமக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். எனவே எனது 36 ஆண்டுகள் காவல் அனுபவத்தை இப்போது ஒரு புத்தகமாக எழுதி கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் காவல்துறையில் இருக்கும்போதே ஒரு 16 புத்தகம் எழுதியிருக்கிறேன். அதில் 3 புத்தகங்கள் எங்களுக்கு காவல்துறை சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், கடலோர காவல்படை, ரயில்வே காவல்துறை அதுபோல். ஆனால் 13 புத்தகங்கள் மாணவர்களுக்கு இந்த IAS IPS தேர்வு அதை பற்றியது, இன்டர்வியூ பற்றியது, பொது உடல் நலத்தை பற்றியது, மற்றபடி பொதுவாக சுய முன்னேற்றம் அதை பற்றி தான் நான் எழுதியிருக்கிறேன். இந்த நூல் வாசிப்பது என்பது தான் அடிப்படை. இப்போது பெரும்பாலும் உலகத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய மக்கள், பெயர் கேட்ட மக்கள், சிந்தனையாளர்கள், பெரிய பெரிய அறிவியல் அறிஞர்கள், டாக்டர்கள், எழுத்தாளர்கள், தலைவர்கள், இப்போ ஆப்ரஹாம் லிங்கன், நெல்சன் மேண்டலா, மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, பெரும்பாலும் உண்மையான தலைவர்கள் எல்லாருமே உண்மையிலே படித்தவங்க, நிறைய படித்தவங்க. அவங்களுக்கு தான் ஒரு உலக பார்வை இருக்கும், உலக வரலாறு தெரிஞ்சிருக்கும். தனது பூர்வீக வீட்டை நூலகமாக மாற்றியுள்ளதாகவும் அங்கு நாள்தோறும் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார்.